தமிழ் சினிமாயும் எப்படி இருக்கு? ஏன் தமிழ் சினிமா வந்து குவாலிட்டியான படங்கள்லாம் கொடுக்க மாட்டேங்குது நிறையா? அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள இன்னைக்கு நேத்திக்கு வந்தது இல்லை, ரொம்ப வருஷமாவே இருக்கு. இதெல்லாம் எப்போ ஒரு ஸ்பார்க்கா வெடிச்சு கான்வர்சேஷனா பில்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம், பேண்டமிக் அப்புறமா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஓடிடி ஆக்சஸ் கிடைச்சது. ஸோ நிறைய லாங்குவேஜ் படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணதுனால அவங்க கேள்வி கேட்கறது அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எனக்கும் அந்த கேள்வியை பத்தி நிறைய கேட்கும் போது ரீசன்ஸ்லதே வந்துட்டு போச்சு. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கும் ரீசன்ஸ் இருக்கும், உங்களுக்கும் ஏன் தமிழ் சினிமா இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிட், டேக் அ சிப் அண்ட் வெல்கம் டு நட்டு டாக்ஸ் வித் மீ ஹரி நட்ராஜன். தமிழ் சினிமாக்கு என்னதான் ஆச்சு? இந்த கேள்வியை நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என் மைண்டுக்கு வர ஒரு விஷயம், நம்ம தமிழ் சினிமா இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் த பிக் ஸ்டார்ஸ். எஸ், அந்த டயர் 1 கேட்டகரி நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த பெரிய ஹீரோஸ். ஸோ அவங்க படங்களை மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்றோம், தியேட்டர்ல போய் பார்க்கறோம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸும் வருது. பட் ஆன் த அதர் ஹேண்ட், இந்த சின்ன படங்கள் இருக்குல்ல, டயர் 2 டயர் 3 ஹீரோஸ்ல நடிச்சு வர படம், அந்த படங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண மாற்றோம். அதெல்லாம் ஃபிளாப் ஆகுது, ஃபெயிலியராகவும் வந்து நிக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபேன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் ஒரு பெரிய ஹீரோ ஃபேன், நான் வந்து அந்த பெரிய ஹீரோ படம் வந்தா மட்டும்தான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன், இல்லைன்னா தியேட்டருக்கு போக மாட்டேன், ஓடிடியில பாத்துக்கிறேன். ஓகேப்பா, ஓடிடியில் தான் ஒரு மாசத்துல வந்துரும்ல, நான் போய் பாத்துக்கிறேன், எதுக்கு தியேட்டர் போய்கிட்டு, அந்த மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்கும். ஸோ அதனாலதான் பெரிய படங்கள் மட்டும்தான் தியேட்டர்ல ஓரளவுக்கு கலெக்ட் ஆகுது, சின்ன படங்கள்லாம் கலெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம புகழ்றோம், வாவ் வாட் அ ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. பட் அதையே தியேட்டர்ல நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கும், கண்டென்ட் ரிச்சா நம்மளோட தமிழ் லைப்ரரி இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாம நம்ம பெரிய படங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம அதை மட்டும்தான் சப்போர்ட் பண்றோம், சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இதுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, பிளாக் அப்படின்ற ஒரு படம் தமிழ் சினிமால போன வருஷம் வந்துச்சு, உங்கள எவ்வளவு பேருக்கு தெரியும்? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. ஓ, பிளாக்னு ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா? யார் ஹீரோ? நான் எல்லாரையும் சொல்ல, கண்டிப்பா சில பேருக்கு இந்த கேள்விலாம் மைண்ட்ல வந்திருக்கும். அது வந்து லாஸ்ட் இயர் October 11, 2024 ரிலீஸ் ஆன ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடிச்சு வெளிவந்த ஒரு படம். எஸ், மாநாடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல தான் இருக்கு. இது அமேசான் பிரைம்லயும் இருக்கு. இப்போ ஏன் இந்த படத்தை பத்தி சொல்றேன்னா, இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதே நான் வேற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேனே, வேட்டையன் அப்படின்ற படம் வந்தது எவ்வளவு பேருக்கு தெரியும்? எப்படி நட்டு, சூப்பர் ஸ்டார் படம், அதுவும் ஜெய்பீம் டைரக்டர் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறாரு, எப்படி தெரியாம இருக்கும்? எஸ், இது October 10 ரிலீஸ் ஆன படம். October 10 வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு, October 11 பிளாக் ரிலீஸ் ஆச்சு. வேட்டையன் எல்லாருக்குமே தெரியும், பிளாக் அப்படின்றவர் நிறைய பேர் தெரியாது. இதுதான் இங்க நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம். நீங்க பெரிய ஹீரோஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, இட் இஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் அந்த படம் கலெக்ட் பண்ணிடும். பட் இந்த சின்ன படங்களையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் வருவாங்க. ஸோ தட் நம்மளாலையும் மலையாளம் ஃபிலிம் மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் படங்களை கொடுக்க முடியும். ஓகே, கண்டென்ட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு இங்கே ரீசன் 2 வந்து நிற்குது. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட். ஓகே, தமிழ் சினிமாவில் நல்ல டேரக்டர்ஸ் இல்லையா, நல்ல ரைட்டர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்காங்க, ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட டேலண்ட்ஸை ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளால பரியனும் பெருமாள் மாதிரியும் படம் எடுக்க முடியும், மெட்ராஸ் மாதிரியும் படம் எடுக்க முடியும், ஏன் பீட்சா மாதிரியும் படம் எடுக்க முடியும். பட் அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணும்போது அவங்களோட ஸ்டைலை விட்டுட்டு, அவங்களோட அந்த ஒரு யூனிக்னஸை விட்டுட்டு, அந்த பெரிய ஹீரோஸ்க்காக சில எலிமெண்ட்ஸை, சில தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த ஒரு டோட்டல் அவுட்புட்டை கொஞ்சம் குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. நான் இதுக்கு பிரைம் எக்ஸாம்பிளா சில படங்களை சொல்றேனே, நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. பட் நேர்கொண்ட பார்வையில அந்த பார்க்ல நடக்கிற ஃபைட்டும் வித்யாபாலன் கூட இருக்கிற பாட்டும் படத்துல இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா படம் நல்லா இருந்திருக்கும். அது ஏன் இங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸ்க்காக தான். ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஏகே படத்துல ஒரு ஃபைட் வேணும், ஹீரோயின் கூட ஒரு பாட்டு வேணும், அது இல்லாம எப்படி? ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்ல இருக்கோம். ஸோ விடாமுயற்சி அப்படின்ற படம் வந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா, என்னன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கே, ஒய்ஃப்காக தேடி போறாரு, அதே மாதிரி காரில் போயிட்டே இருக்காரு, ஒரு எலவேஷன் இல்லையே, அங்கே ஒரு பெருசாக ஒரு ஃபைட் இல்லையே,
ஒரு பாட்டு இல்லையே அப்படின்னு தான் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சே தவிர அந்த படம் ஓகே ஒரு நல்ல படம் அப்படின்ற ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இதே படம் மலையாளத்திலயோ கன்னடத்திலயோ வந்திருந்தா கண்டிப்பா அந்த படத்தை புகழ்ந்திருப்போம், வாவ் வாட் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணியிருப்போம். பட் அது தமிழ் சினிமால அதுவும் ஏகே நிகழ்ச்சி வந்ததுனால அந்த படத்தை நம்ம கொண்டாட மிஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இதனாலேயே அந்த ஹீரோஸ்க்கு என்ன வருதுன்னா, நம்ம வந்து யூனிக்கா படம் பண்ணா ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அந்த படம் ஃபிளாப் ஆகுமோ ஒருவேளை. அதனால அவங்க கிட்ட வர கதைகளா இருக்கட்டும், அவங்க கிட்ட வர டேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. என் படத்துல இதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா டேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் மைண்ட் செட்லயே அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுதோ என்னமோ. இல்லை நம்ம வந்து இப்போ ஏகே கூடயோ தளபதி கூடயோ படம் பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா இதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் வச்சாதான் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, இதெல்லாம் வச்சாதான் தியேட்டர்ல வந்து அந்த ஒரு என்ன சொல்றது ஆறாவாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் கதைகள் எழுதுறாங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு படத்தை எடுத்து விட்டுறாங்க, அதை கேட்டா ஃபேன் பாய் சம்பவம், இல்லைன்னா எனக்கு நான் தான் செய்வேன், இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் நம்மளே அந்த ரைட்டர்ஸ்க்கும் டேரக்டர்ஸ்க்கும் ப்ரெஷரை கொடுத்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து கதைகளை எழுத வச்சு ஒரு படத்தை கேட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து குட் பேட் அக்லி இல்லைன்னா கோட் மாதிரியான படங்கள் மட்டும்தான் வரும். நல்ல படங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே, கோட்டும் குட் பேட் அக்லியும் பேசும்போது எனக்கு ரீசன் 3 வருது. ரீசன் 3 என்னன்னா, ஒரு கேள்வியா எனக்கு வருது. when will தமிழ் சினிமா hit the 100 crore mark? ஏன், எதுக்கு நமக்கு அந்த 1000 கோடி? இதுக்கு வந்து நானி ரீசெண்டா ஹிட் 3 அப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னதான் நம்ம 1000 crores வச்சு படம் பண்ணாலும் நம்மளால மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி. எஸ், அதுல இருக்கிற எமோஷன்ஸோ அதுல இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியோ நீங்க எவ்வளவு க்ரோர் ஸ்பெண்ட் பண்ணாலும் இல்லை எவ்வளவு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணாலும் அந்த கனெக்டிவிட்டி வராது. ஸோ அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய வரணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எப்படா நம்ம படம் 1000 கோடி அடிக்கும், யாரெல்லாம் நம்ம வந்து எல்லா விஜய் கொண்டு வந்து நம்ம படத்துல ஒரு கேமியோஸா பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல கதை இருக்காது, கேமியோஸ் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்றது, போங்க. நான் ஒத்துக்கிறேன், புஷ்பா 2, கேஜிஎஃப், பாகுபலி எல்லாமே 1000 crores அடிச்சிருச்சு. ஸோ பட் இந்த ஒரு கேள்வி மலையாளம்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து எம்புரான் மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க மோகன்லாலை வச்சு, அது கலெக்ஷன் நல்லா வரும். ஸோ அதனால அந்த மாதிரி படங்களே பண்ண மாட்டாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் மோகன்லால் தொடரும்னு ஒரு படம் பண்ணுவார். அதே மாதிரி இங்க ஷைலாக் மாதிரி மம்முட்டி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பிரம்மயுகம் மாதிரியோ இல்லைன்னா காதல் மாதிரியோ சில படங்கள் பண்ணுவார். ஸோ அவங்க கண்டென்ட் ட்ரிவனா பாக்குறாங்க. பட் நம்ம அவங்களோட கண்டென்ட்டை பார்த்துட்டு நமக்கும் கண்டென்ட் ட்ரிவனா வேணும்னு ஆசைப்படுறோம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம ஹீரோஸ் ஏதாவது புதுசா பண்ணா அதை சப்போர்ட் பண்ணாம நம்ம கலெக்ஷனே பேசிட்டு இருக்கோம். எனக்கு புரியல, உங்க ஹீரோ படம் ஃபர்ஸ்ட் டே என்ன கலெக்ட் பண்ணா என்ன, வேர்ல்டு வைட் எவ்வளவு கிராஸ் வந்தா என்ன, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஷேர் பண்ணா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு படம் நல்லா இருக்கா இல்லையா, படத்துல கண்டென்ட் எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்காம நீங்க கலெக்ஷனை பத்தியோ இல்லைன்னா உங்களோட பெரிய ஸ்டாரை பத்தியோ பார்த்துட்டீங்கன்னா தமிழ் சினிமா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஸோ என் மைண்டுக்கு வந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் சில விஷயங்கள் மைண்ட்ல இருக்கும், அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நம்ம எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமா கண்டிப்பா மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோக்கு ஒரு எண்டு போடுறேன்.